ப்ரீ க்ளோசர் வந்து உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு வந்து அவைலபிள் இருக்குது, உங்களுக்கு வந்து சப்போஸ் ஒரு ஒரு மணி வந்து உங்களுக்கு எக்ஸஸ் ஏதாவது கிடைச்சிருக்குது, இல்லை ஒரு ஆஃபீஸில் போனஸ் கிடைக்குது, ஏதாவது ஜாப் அப்டேட் பண்ணுறீங்க, உங்களுக்கு பிஃபோராகவே ஒரு அமௌண்ட் வந்துச்சு, நீங்கள் பேங்க்ல போய் ப்ரீ க்ளோசர் பண்ண போனீங்கன்னா, ப்ரீ க்ளோசர் பண்ணக்கு முன்னாடி நீங்கள் நல்லா வந்து கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எத்தனை வருஷம் நீங்க இஎம்ஐ பே பண்ணிருக்கீங்களோ அது எல்லாமே பாத்தீங்கன்னா வட்டி மட்டும் தான் கணக்காகும். ஆல்மோஸ்ட் வட்டி நீங்க பேங்க் கொடுத்துட்டு நீங்க ஃபைனலா கொண்டு போயிட்டு அந்த மொத்த அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பெருசா அமௌண்ட் வந்து பெனிஃபிட் இருக்காது. ஸோ நீங்க வந்து பேங்க்ல வந்து இப்போ நான் வந்து ப்ரீ க்ளோஸரா ஃபுல் அமௌண்ட்டை பே பண்ணனா எனக்கு இப்போ நீங்க வந்து 20 லட்ச ரூபா லோன் வாங்கியிருக்கீங்க, 20 லட்ச ரூபா வட்டி சேர்த்து மொத்தத்தில் 40 லேக் வருதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் கட்டின அந்த 10 வருஷத்துக்கு 20 லட்ச ரூபா வந்து பாத்தீங்கன்னா வட்டி மட்டும் தான் கட்டியிருப்பீங்க. ஸோ நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, 20 லட்ச ரூபா நம்ம அமௌண்ட் லோன் வாங்கினதுக்கு ஆல்மோஸ்ட் 20 லட்ச ரூபா நம்ம கட்டிட்டோம், இன்னும் ஒரு 10-12 லட்ச ரூபா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தீங்கன்னா அகைன் அதே 20 லட்ச ரூபா அப்படியே தான் இருக்கும். அந்த இதுல இருந்து பார்த்தீங்கன்னா 2-3 லட்ச ரூபா தான் லெஸ் ஆயிருக்கும். நீங்க வாங்கின 20 லட்ச ரூபா லோன்ல ஒரு 3-4 லட்ச ரூபா லெஸ் பண்ணிட்டு இன்னும் அந்த பிரின்சிபல் அமௌண்ட் அப்படியே தான் இருக்கும். ஆனா நீங்க 20 லட்ச ரூபா கட்டினது எல்லாமே வட்டிக்கு மட்டும் தான் இருப்பாங்க. ஸோ நீங்க ப்ரீ க்ளோசர் பண்ணதுக்கு முன்னாடியே வந்து என்னங்கிறத பேங்க்ல போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்க என்ன ஐடியானா அந்த அமௌண்ட் வந்து ஏதாவது ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ இல்லை வேற ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணி அதுல எவ்வளவு வட்டி வருதுன்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அந்த மாதிரி ஆல்ட்ரேஷனா பண்ணிக்கிடுங்க. முடிஞ்ச அளவு வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி நீங்க பண்ற இஎம்ஐ அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வட்டி வந்து ரொம்ப வந்து குறையும்.